புஷ்பா வெளிய வா. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிக்காம நான் விட மாட்டேன். ஏ புஷ்பா வெளிய வாடா. எத்தை தெருவுல எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாவத்தே வாங்கத்தே. நீ சும்மா இருல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கைய விடு. புஷ்பா இப்ப நீ வெளிய வர போறியா இல்லையா? எவன் உனக்கு சொன்னானு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். என்ன பிங்கி வீட்டு முன்னாடி வந்து வழக்கமாத்த எடுத்துட்டு வந்து நின்னு கத்திக்கிட்டு நிக்க? இங்க பாரு, எனக்கு யாரு என் மோவலை பத்தி தப்பா சொன்னானு எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். எம்மா அடுத்தவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று இப்படி கத்தி மானத்தை வாங்காதம்மா. ஏமா நீ இப்படி பண்ற? மத்தவங்க சொன்னதெல்லாம் விட நீ வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுமா எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க பாரு, அவ்வளோ அதை இதை சொல்லி அழுவன சும்மா அப்படி கண்டுக்காம விட்டனா எல்லாத்தையும் உண்மைன்னு நினைச்சு எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாளுவே. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் அவனுக்கு புரியும். நீ ஒத்தையில ஒண்ணு அவனை பார்க்க போவல, இவளையும் கூட்டுக்கிட்டு தானே நீ போயிருக்கா. ஆனா சொன்னவன் என்ன சொல்லியிருக்கா? நீ அவன் கூட தனியா போய் பேசிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கா. அதான் அது எவான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும். ஏமா ஊருன்னா 4 பேர் 4 விதமா பேசதாமா செய்வாவே, அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமாம்மா? பிங்கி சொல்லுங்கக்கா, நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஐயோ எனக்கு தெரியாது பத்துக்க. உன் மோவா மட்டும்தான் போய் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். உன் மருமகளும் கூட தான் இருந்தா, 2 பேரும் தான் அந்த பையன்கிட்ட பேசினவன்னு எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லுங்கக்கா, என் மோவா தப்பு பண்ணியவளா இருந்தா என் மருமகளையும் கூட்டுக்கிட்டு போவாளா சொல்லுங்க. ஆமா நீ சொல்லியது சரிதான். உங்ககிட்ட இப்படி வந்து சொல்லியிருக்கவளக்கா, நாளைக்கு நான் அவளை கட்டி கொடுக்கணுமா ஒருத்தனுக்கு? இப்படி சொன்னா எப்படி அவனை எவன் கட்டிப்பான்? அது விளையாட்டு பிள்ளைய சுத்திக்கிட்டு இருக்கிறது நெசந்தான். அதுக்கு நீ இந்த பச்சை பிள்ளைய இப்படி சொல்லலாமாக்கா? நாளைக்கு ஒருத்த வீட்டுக்கு போய் வாழ போறவா? இங்க எவான்னு மட்டும் சொல்லுங்கக்கா, உங்ககிட்ட சொன்னது எவான்னு. அவளை அவ கொண்ட வைத்து ஆஞ்சிருங்க ஆஞ்சி. ஐயே உமா மாமியார் தான் சொன்னா, நீ போய் வாட்ட சொன்னோன்னா அவ்வளவுதான். அங்க போய் அவ கொண்ட வைத்து ஆஞ்சி போடுவாள இவ இருக்க கோவத்துக்கு. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க? சொல்லுங்கக்கா, இன்னைக்கு எவான்னு நான் தெரிஞ்சுக்கடனா. நீங்க இல்லன்னா இப்படி பேசி இருப்பீங்களா? எனக்கு என்ன சங்கடமா இருந்து போய் என் பிள்ளைய நான் 4 அடி அடிச்சு விட்டேன். அப்புறம் தான் சொல்லியா எம்மா நான் ஐசு கூட தான் போனேன்னு. ஐசிட்ட கேட்டா அவளும் நானும் இப்பதான் நாங்க தானே சேர்ந்துதான் போயிட்டு வந்தோங்க. உங்ககிட்ட வந்து என் முவ ஆத்தங்கரையில அவன் கூட பேசுனா, இவன் கூட பேசுனா, அங்க பேசுனா, அங்க நின்னா இங்க நின்னான்னு. அவன் எங்க நின்னா இவளுக்கு என்னக்க? சரி கோபடாம பேச பொறுமையா. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவ? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவன்னு சொல்றீங்களே? என் முவ மேல தப்பு இல்லன்றதுனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசியே. ஏம்மா வாம்மா, கத்திக்கிட்டு நடக்காதம்மா தெருவுல நின்று, எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. நீ வீட்டுக்கு போனா உன்னை யாரு வர சொன்னா? நீ இனிமே தெருவுக்கு வெளியே கால் எடுத்து வை, உன் காலை நான் முறிச்சு பிடிக்கேன். ஏமா அடுத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காண்டிலாம் நான் ஏன் சுதந்திரத்தை விட முடியாது. நான் எப்பயும் மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு பிடிச்சதை நான் செய்யாம இருக்க முடியாதுல்ல. நீ இப்படியே பேசிக்கிட்டு திரி. இன்னும் 4 பேர் 4 விதமா பேசட்டும். அந்த பேசுற 4 பேர் போய் தூக்குல தொங்கட்ட. எனக்கு என்ன வந்துச்சு? நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஐசு வா நம்ம போலாம். அவளுக்கு தெருவுல நின்று சண்டை போடுறதுதான் பிடிச்சிருக்கோம். அவ என்னமோ செஞ்சுட்டு போறா. அத்தை நீங்களும் வீட்டுக்கு வாங்கத்த. வாய்ஸ் பாத்தியலாக்க என் முக எப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு போறான்னு. சரி விடு, பேசுறவா பேசிட்டு தான் இருப்பா. பேசுறவ வாய் என்ன இப்ப கிழிக்கணும். எவன் என் முகலை பத்தி பேசினா அவ பேரை இப்ப நீங்க சொல்லுங்க. நான் அவள் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்த்தே தீரணும். அட பிங்கி நீ வீட்டுக்கு போக முத பிள்ளைய சமாதானப்படுத்து. பேசுற உள்ள பேசிட்டு போட்டோம். நான் உன் உங்களுக்கு நல்ல சம்பந்தமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். அவ கல்யாணமே ஆகாம என் கூடயே இருந்தாலும் சரி. ஆனா என் மோளை பத்தி பேசினவள நான் தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அம்மா நான் இங்கதாக்க இருப்பேன். உங்களுக்கு எப்ப சொல்ல தோணுதோ சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எவன் என்னைய பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் என்னன்னு சமாளிப்பேன். இவ வீட்டை விட்டு வாசலை விட்டு போக மாட்டேன்னு நின்னா இன்னைக்கு இங்கதான் இருப்பா போல இருக்கு. அவளை மாட்டி விட்டுட்டேன்னா கூட இருக்கவளையே மாட்டி விட்டுட்டாளம்பா. இவட்ட சொன்னா அவ கொண்ட மித்த போய் அங்க போய் ஆஞ்சு விடுவா. இப்ப நான் என்னத்தை தான் செய்ய? என்னை பத்தி இவளுக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு தெரியும் பாரு. என் மாமியாருக்கு இது தேவையில்லாத வேலைக்கு. எவன் எக்கட விட்டு போனா இவளுக்கு என்ன? எதுக்கு இப்படி தேவையில்லாம ஏழரை இழுத்துக்கிட்டு கிடக்கணும்? எனக்கு இதாங்க ஆத்திரமா வரும். சரி விடு, தெரியாம வாயை விட்டுருக்கோம். எங்கே ஆயினும் எவ விட்டு தெருவிலையாயினும் உட்கார்ந்துக்கிட்டு 7:30 இழுத்துக்கிட்டு வாரது இதே பொழப்பா போச்சு. இப்போ இந்த பொம்பளை வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு போவாண்டேன்னு இருக்கு. அதெல்லாம் உன் மாமியாரு சமாளிச்சுக்கிடும். நீ அதை கண்டுக்காத. நீ உன் வேலையை போய் பாரு. ஆமா அதுக்கும் வேலை இல்லை, அது கூட்டாளிகளுக்கும் வேலை இல்லை. என்னத்தையாவது பண்ணிட்டு அடக்குங்க. இந்த வயசான காலத்துல சும்மா தின்னுட்டு வீட்டில் கிடப்போன்னு கிடையாது. மாவு ஊறப்படனக்க உளுந்து இல்லாமல் இருந்துச்சு. கடையில் போய் உளுந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கடைக்கு போனால் எனக்கு 2 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கிட்டு வருவியா? இருக்கு 2 ரூபாய்க்கு இப்போலாம் யாருக்கும் பச்சை மிளகா தாரா? இல்ல வீட்டு பின்னாடி இருக்க பச்சை மிளகா நல்ல விளைஞ்சிரும்பத்துக்க கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. பறிச்சு சும்மா போட்டுருவேன். வேற அது நல்லா விளைஞ்சப்புறம் பரிமான்னு சொல்லிட்டு நடந்தா என் மூவா. அதான் பார்த்தேன். சரி அப்போ ஒரு 5 ரூபாய்க்கு போல வாங்கிட்டு வா. சரிக்கா வாங்கிட்டு வரேன். சரி நான் வாரேன். ஏதோ வெளியே சத்தமா இருக்கேன்னு வந்தேன். பொம்பளை பிள்ளையில வளர்த்து கரையேற்றுற வரைக்கும் இப்படிதான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும்.
இல்லைன்னா அந்த ஊருக்காரிவ வாய்க்கு வந்தபடி இப்படிதான் பேசுவாளுவ. நல்ல வேலை என் மோவாலாம் வெளியே வர மாட்டா வீட்டை விட்டு. 2 ரூபா 3 ரூபாய்க்குலாம் எவன் இப்போ பச்சை மிளகா தரான்னு இந்த பொம்பளை நம்மள 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லுது. நமக்கு வாச்சதெல்லாம் இப்படிதான் இருக்கு, என்னத்தை செய்ய. சி சண்டை சப்புன்னு முடிஞ்சு போச்சே. நான் கூட இந்த பாட்டி வேலாம் முடிய பிடிச்சி இழுத்து போட்டு தெருவில் உருண்டு சண்டை போடணும்லாம் எதிர்பார்த்தேன். நல்லா பாப்பியலா சண்டை என்ன வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா வந்துருவாளுவோ அவ்வளோ. எங்களை விட நீங்க தான் ரொம்ப ஆர்வமா 2 பேரும் ஓடி வந்தீங்க. ஏதோ தெருவில் பக்கத்து தெருவில் சண்டையா என்னமோ தெரியலையே, ஒரே சத்தமா இருக்க, என்னன்னு சரி பாப்போமேன்னு ஓடி வந்தோம். நீங்களும் எதுக்கெல்லாம் வந்திய சின்ன பிள்ளைகளு? நீங்களும் உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? இந்த மாதிரி அரிய வகை காட்சிகள் எல்லாம் இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. சரி இருந்தாலும் பாப்போமேன்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். எங்க அம்மா இந்த மாதிரி சண்டைன்னா நல்லா வேடிக்கை பார்க்க வந்துருவா. இருக்க வேலையெல்லாம் அந்தால போட்டுட்டு ஏன்னா வேற என்ன நடக்குது அக்கம் பக்கம்னு வேற தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? அது சரி இதுக்குதாம்ல உங்கள் வேலை எங்கனையும் வெளியே தெருவில் ஒரே சுத்திக்கிட்டு தெரியாதீங்கன்னு சொல்லியது. இப்படி சுத்திக்கிட்டு திரிஞ்சா இப்படிதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏம்மா இந்த 4 பேருக்காண்டியா நம்ம வாழ்றோம், நம்ம நமக்காண்டி தான் வாழணும். அவிய சொல்லுவாங்க இவிய சொல்லுவாங்கலாம் பார்க்க கூடாது. அந்த அக்கா செம கெத்து தெரியுமா, இப்படி பேசிட்டு போடாவ பத்தியா? நீங்களும் இந்த மாதிரி பேசினீங்கன்னா உதட்ட பிடிச்சி கிழிச்சு தச்சு போடுவாம்மா. அம்மா பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா. இப்பதானே தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னேன், அப்ப ஒத்தையில கிடந்து தண்ணி பைப்பாவே போகணும்னு. வா போவோம். வேண்டா நீங்கள் வீட்லயே பத்திரமா இருங்க, நானே போயிட்டு வரேன். எடா அம்மா பயந்துட்டியோ? நாங்களும் தோட்டத்துக்கு போனா ஏதாவது யாராவது பேசுவாவன்னு உங்க கூட தானே வரோம், அப்புறம் ஏன் பயப்படியா? பயப்படல, என்னத்துக்குன்னு இருக்கு. தோட்ட பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு எதுக்கு காட்டுக்கு மேட்டுக்கு அலைவானு. அப்ப இனிமே எங்களை தோட்டத்துக்கே கூட மாட்டா அப்படிதானே? அதே எப்படி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்கலான்னு சொல்லதான் செய்யணும். அப்புறம் என்ன வா சேர்ந்து போவோம். ஆமாக்கு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா முடியுமா சொல்லுங்க? நம்ம கூட வரும்போது வந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியதுதான். தனியா அனுப்பதான் கொஞ்சம் யோசிக்கணும். தனியா அனுப்பும் போது ஒத்தையில பிள்ளைல அனுப்பாம கூட யாராவது 2 பேரும் சேர்த்து அனுப்ப வேண்டியதுதான். நானே எங்க வீட்டுக்காரர் அங்க பனை ஏறிட்டு அடக்காரு பத்தியில பையனெல்லாம் 2-3 நாளைக்கு சேர்த்து போட்டுதான் காய்ச்சிட்டு அடக்காரு. அதனால நானே அங்கதான் அப்பப்ப போயிட்டு வரணும், கொஞ்சம் வேலையவே பார்த்துட்டு வரணும்னு இருக்கேன். அவர் ஒத்தையில கிடந்து செஞ்சுட்டு அடக்காரன்னு. இல்லாட்டி நான் அந்த பிள்ளையாவது அனுப்பிவிடலாம், அந்த பயலையாவது அனுப்பிவிடலான்னு தான் நினைக்கேன். ஒன்றும் போக வேண்டங்குவேன். ஆமா என் வீட்டுக்காரர் நான் அங்கேயே தங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அங்கே என்ன தட்டுமுட்டு சாமான் என்ன வேணும் வேண்டான்னு போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வரணும் பத்துக்கே சரசு. அதுக்கு தான் போறேன். என் மோன்ட்ட இப்பதான் கொஞ்சம் பொருள் கொடுத்து விட்டேன், அவன் போயிருக்கான். பணையத்து இருக்கிறதுனால அங்கே கடந்துக்கிடுவேன்னாரு. அங்க வேற 2 தோட்டத்துக்கும் பணையற போறாரு, அதனால சேர்த்து பார்த்துக்கிட்டியாரு. அப்படியா? என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாததுனால வேற இடம்லாம் ஏற போகலன்னாரு. கூப்பிட்டாவெல்லாம் வரையும் அவருக்கு நான் வேற இடம்லாம் ஏறிக்கிட முடியேன். எங்க தோட்டத்துல நிற்க மரத்தை மட்டும் கொஞ்சம் ஏறிக்கிடியேன்னு இருக்காரு போல இருக்கு. அதான் ஒரு 6 மாசத்துக்கு நாங்க தோட்டத்துல தங்கிக்கிடியேன்னாரு. சங்கடமா தான் இருக்கு. ரொம்ப பட்டு யோசிக்காதீங்கக்கா, நீங்க அப்பப்ப போயிட்டு வாங்க. ஆமா வேற இவ்வளோ பொட்ட பிள்ளைல வீட்டுல தனியா போட்டும் போக முடியாதுல்ல, அதான் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு. சரின்னு இருக்கேன். நான் நாளைக்கு தான் போகணும் பத்துக்கிடுங்க. இன்னைக்கு சதீஷ்ட கொடுத்து விட்டுட்டேன். சரி சரசு, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் வராண்டா, அன்னைக்கு வீட்டுல இருங்க, அம்மா மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அவரு பெட்ஷீட் இடிச்சிட்டு எல்லாம் எடுத்துட்டு போகல, மறந்துட்டாரு. நான் அதெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் வண்டியில கூட்டு போட்டுமா? கூட்டு போறியாப்போ? சரி சரி சரசு, அப்ப வாரேண்ணா. சரிக்கா பார்த்து போயிட்டாங்க. இது குமாரி தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னா? சரிப்பா. குமாரி நீ வா. கருப்பட்டி நல்ல விலை, எத்தனை கொட்டம் கிடைக்குமோ தெரியல, பார்ப்போம். இப்போ வெளியே விலைக்கு வாங்கிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம தோட்டத்திலே காய்ச்சி எடுத்து செய்யறதுனால சுத்தமான பனங்கருப்பட்டியா கிடைக்கும் நமக்கு. மனுஷனால அந்த ஒண்ணுதான் லாபம் நமக்கு. ஐயோ எனக்கு வயித்த கலக்குதுடி, என்ன நடக்கும்னே தெரியலையே. பொறு நம்மளுதான் லீடிங்ல இருக்காரு. இனிமே நம்ம தான் எல்லாம், நம்ம தான். இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீ இவ்வளவு 2 பேரும் வீட்லயே கிடக்காளுவல்ல, என்ன ஆக போதோ தெரியலையே. என்ன என் மாமியாரு ரொம்ப பரபரப்பா தெரியுது. ஏலா உமா, என்ன உங்க மாமியாரும் ரொம்ப டென்ஷனா தெரியுது. நம்மளை விட அது ரிசல்ட்டுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குமோ. குறுக்க மறுக்க அப்படிக்கா இப்படிக்கா போய்கிட்டே இருக்கு. வேணா வந்து உட்கார சொல்லு, உட்கார்ந்து அதையும் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லு. விஜயோட தீவிர ரசிகையா இருக்குமோ? அது சூரியனா இருந்தாலும் இருக்கலாம், அதான் டென்ஷனா தெரியுதோ என்னமோ. அட நீ நம்மளுக்கு போட சொல்லலையா? அது எங்க 2000 ரூபாய் வாங்கிச்சோ அங்கதான் போடுவேன்னு தீயா இருந்துச்சு. அதனால அது எதுக்கு இப்படி இப்ப தெரியுதுன்னு எனக்கு தெரியல. காலைல சுடு தண்ணி ஊத்துறாங்க, குறுக்க மறுக்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சரி நம்ம தான் லீடிங்ல இருக்கோம், அது ஒரு ஓட்டலையா குறைஞ்சிட போது விட பாத்துக்கலாம். உங்க மாமியார் கூப்பிடியா பாரு, என்னன்னு கேளு.
இல்ல வீட்டுக்கு வந்து நான் யாராவது எங்கன்னு கேட்டேனா நான் ஊர்ல இல்ல மோவா வீட்டுக்கு போயிட்டேன் போய் 4 நாள் ஆகுதுன்னு சொல்லு. ஏன்தே யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டியலா? திருப்பி கொடுக்க முடியாம ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, வெளியே ஒரு பெரிய குத்தே நடந்துகிட்டு இருக்கு. அது எங்க உனக்கு தெரிய போகுது? ஏன் என்னாச்சு தே? குட்டிப்பட்ட பூனை கணங்க வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கியே, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கேன். ஐயா நீ உனக்கு தெரிஞ்சா நீ பெருசாக்கிடுவா ஊதி ஊதி. நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் உள்ளதான் இருக்கேன். ஆனா எவளும் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடு. என்னது யாராவது வந்து கேட்டா நான் இல்லைன்னு சொல்லணுமா? என்ன நடக்கணும்னு புரியலையே. சரி பண்ணு, உனக்கு ஏதாவது புரியுது? உங்க மாமியார் எங்கேயாவது கந்து வெட்டிக்கு கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஓடி போய் ஒளியுது. எவன் வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. ஆமா இப்ப அதுவா முக்கியம். இப்ப நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ட பாப்போம். சார்னு நாங்களும் ஓட்டு கேட்டா நாளைக்கு நாங்களும் சியாமுதான். கடவுளே, இந்த தடவை தேர்தலில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மொட்டையே ஓட்டுறேன். என்ன ஏழா இதுல கோத்து விடுற? ஜெயிச்சா உனக்கு மொட்டை தான் வேண்டிக்கிடுவோம், அப்பதானே நடக்கும். காசா பணமா? அப்ப நானும் வேண்டிக்கிறேன். நான் நினைச்சது வெற்றி பெற்றுச்சுன்னா பெரிய பொண்ணு தீ குளிப்பா. ஐய் என்னலா நீ என்னமோ டீ குடிக்காத என்னமோ டீ குடிக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன நீ மட்டும் எனக்கு மொட்டையை போடுறதா வேண்டிக்கிடலாமா? அதான் நான் உனைய தீ குளிக்கதான் வேண்டிக்கிட்டேன். அவன் வின் பண்றதுக்கு என்னென்னமோ வேண்டிக்கிறான். நீ அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு தீ குளிக்கதான் பண்ண மாட்டியா? அப்ப சரி, உனக்கு மொட்டை கன்ஃபார்ம் டி. தொகுதி பார்க்கிறோம். அங்க தாவேக வேட்பாளர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நேருவை தாண்டி இது எப்ப சந்தியா மாத்திராத, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாத்தியாத ஒரு நாள் நியூஸ் பக்கம் தலை வைக்காத ராமன் இன்னைக்கு ரிசல்ட் காண்டி எப்படி காத்திருக்கோன்னு. ஏ சோனி எங்க போன? அம்மா இருமா, இந்த 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சோனி போ, அம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க. வேற கோவத்துல அவ பாட்டுக்கு நடந்து போயிருவா. ஐயோ நான் வேற கூட்டு போறேன்னு தெரியாம வாயை விட்டுட்டேன். அம்மையே போயிட்டு வரட்டேன்னு இருந்திருக்கலாம் போல இருக்கு. சி பாவும் போயிட்டு வாப, அம்மையை கொண்டு போய் விட்டுட்டு வா. நீ போய இப்ப எனக்கு ஒழுங்கா டபுள்ஸ்லாம் ஓட்டிக்கிட மாட்டேன் தெரியும்ல. நீ இப்படியே ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவ. எப்படியும் ரிசல்ட் முடிவு தெரிய லேட் ஆகும். நீ போ, போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சரி போறேன். சோனி வாரியா இல்லையா? நான் பாட்டுக்கு போயிருவேன். அம்மா வார இருமா. போ அம்மா கூப்பிட்டுட்டா. இதுக்கு மேல வெயிட் பண்ணனா அம்மா குவாச்சிட்டு போயிருவா. பாத்துக்க போறேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. அம்மா தான் வந்துட்டேன். என்ன போல போன பண்ணி கூப்பிடுவோம்மா. அவ வர்றது டவுட் தான். சரி அவளே வரும்போது வரட்டும். அவளும் நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அவளும் தீவிர வெறியராச்சே. அக்கா நீங்க இப்ப சொல்லுவீங்களா மாண்டியலா? பாரு பிங்கி, எவ்வளோ சொன்னா எனக்கு யார் சொன்னான்னு ஞாபகம் பத்துக்க. என் காதுல விழுந்ததை நான் உன்ட்ட சொன்னேன். நீ போட்டா விட்டு வந்ததும் நீ அதை எதுவும் பெருசா எடுத்துக்காத, என்ன மனசுல வச்சுக்கிடாத. எவ்வளோ என்னமும் சொல்லிட்டு போறா. அது எல்லாம் சொன்னவளுக்கே நினைச்சுக்க. போ எந்திரிச்சு போய் வீட்டுல வேலை கிடந்தா போய் பாரு. இப்படி தெருவுல வழக்கமாத்த கொண்டு வந்து உட்கார்ந்துருந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? அவ்வளோ என்னைய கண்டபடி பேசுவாளுவே. உங்களுக்கே இப்படி இருக்குதக்கா, அப்ப என் மூவலை பத்தி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. சரி எனக்கும் புரியுது. சரி காப்பி தண்ணி ஒரு கொண்டு வரட்டுமா? எவ்வளவு நேரம் தான் அப்படி உட்கார்ந்துருப்ப? ஆமா எனக்கு நல்லா திக்கா பால் காப்பி ஒண்ணு போட்டு தாங்க, குடிச்சிட்டு போறேன். அட இதை தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பால் வாங்கி காப்பி போட்டு கொடுத்துருப்பேன் இவளுக்கு. இவ்வளவு நேரம் வழக்கமத்து கட்டையோட இங்கே உட்காந்துருக்கலான்னு இருந்தேன். வயிற்ற கலக்கி பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டு கிடந்தேன். இங்க பாரு பிங்கி, என்கிட்ட பாலெல்லாம் கிடையாது பத்துக்க. கடுங்காப்பி தான் நான் குடிப்பேன். கடுங்காப்பி என்ன போட்டு தரட்டுமே? ஐயே கடுங்காப்பி நமக்கு செட் ஆகாது. ஏற்கனவே கடுங்காப்பி குடிச்சு தான் கருத்து போய் கிடக்குன்னு என் வீட்டுக்காரே நீ சொல்லுவாரு. அதனால அதுல இருந்து நான் கடுங்காப்பியே குடிக்கிறதில்ல. பால் தான் திக்கா பாலை காய்ச்சி தான் குடிக்கிறது. என்கிட்டே பசுமாடு இருக்கு, நான் வீட்டிலே போய் பாலை குடிச்சுக்கிடியே. சரி எவ சொன்னான்னு எனக்கு ஒரு நாள் நீங்க சொல்றீங்க, இல்லைன்னா நானே கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்ச இன்னைக்கு அவ கொண்டு வைத்து அறுத்து கொண்டது உங்ககிட்ட நான் கொடுக்கல. என் பேரு பிங்கி இல்ல. சரி நீ இப்ப இடத்த காலி பண்ணு. வரேன்க்கா, நான் இப்ப சும்மா போறேன்னு நினைக்காதீங்க. வயிற்ற வேற கிடைக்கிருச்சு, அதான் போறேன். பியாதி எடுப்பா, இவ்வளவு நேரம் என்னைய பாத்திரம்ப கூட வச்சுட்டு இப்ப இவ ஓடியாலாம். என்ன நீ போய் துளையா? எல்லாம் இவளை சொல்லணும். இவ சொல்லியான்னு இவகிட்ட கொண்டு வாயை கொடுத்தேன் பத்தியா? எல்லாம் என் தப்பு தான். காயத்ரி மாதிரி நானும் அமைதியா இருந்திருக்கணும். பங்கு வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் போல. பங்கு என்னடா சொல்ற? இது தண்ணி கம்மியா தான்டா இருக்கு, அதான் சொன்னேன். நீங்க இருக்க உயரத்துக்கு நீங்க தண்ணிக்குள்ள இறங்குனீங்கன்னா கரண்ட காலம் வரைக்கும் தான் முங்கும். அதனால தண்ணி இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நாங்க இதுல குளிப்போம். இல்லடி எல்லாரும் தண்ணி கம்மி தானே சொல்றாங்க, கொஞ்சம் தான் தண்ணி வருது. எப்பயும் இதை விட தண்ணி வருமா? ஆமா அப்படிதான் அங்கேயும் பேசிக்கிட்டாங்க. சரி வந்தாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே வைக்க இங்க தண்ணிக்குள்ள கடந்துட்டு அப்புறமா போவோம். அங்க ஆல்ரெடி பாட்டி அம்மாவும் இறங்கியாச்சு. ஐயோ இந்த ஹுக்கு பாசில எதுவும் பாறையில வலிக்கு மண்டே கிண்டே உடச்சுக்க போகுது. இல்ல சேஃபான இடம் தான். ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதுல இருந்தே மொந்து தண்ணி ஊத்தி குளிச்சுக்கிறேன் நாங்க. அவங்கள இப்படி இதுல கரையில விட்டுருக்கலாம்ல. சொல்லி பார்த்து சரில தான் கேட்கல. சரி வாங்க நம்மள ஒரு டைவ் போடுவோம்.
டைவ் போடுற அளவுக்குலாம் தண்ணி இல்ல, பார்த்து. எல்லாம் எங்களுக்கு தெரியும். டேய் நான் குளிக்கலடா, நீ வேணா போய் குளி. ஏன்டா என்னாச்சு? இல்ல எனக்கு குளிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் அப்படி உட்காந்துக்கிறேன் ஓரமா. சரி உன் விருப்பம்.